உணவகங்களில் வேலை செய்ய அந்நிய தொழிலாளர்களுக்கான அனுமதி மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் டத்தோ ஜே சுரேஷ் அறைகூவல் விடுத்தார். அதற்கான அனுமதியை அரசாங்கம் விரைந்து வழங்க வேண்டும் என்றும் 2026ஆம் ஆண்டு மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டுக்கு முன்னதாகவே இந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவர் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். உணவு பானங்கள் துறைக்கு போதுமான பணியாளர்கள் இல்லாததால் அத்துறை மிகுந்த அழுத்தத்தையும் நெருக்கடியும் எதிர்கொண்டு வருவதை முன்னிட்டு தாம் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான உணவகங்களின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்தியதாக சுரேஷ் குறிப்பிட்டார். உணவகத்துறையில் தொடர்ந்து நிலவும் மனிதவள பற்றாக்குறை குறித்து அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் தமது வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டார். உணவகங்களில் போதுமான தொழிலாளர்கள் இல்லாதது, குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் இல்லாதது உணவகங்களின் சேவை தரத்தை உண்மையிலேயே நேரடியாக பாதிக்கிறது என்றும், இந்நிலையில் உணவகங்கள் தங்களின் செயல்பாட்டு தேவைகளை சமாளிக்க தினமும் போராடி வருகின்றன என்றார். போதுமான ஊழியர்கள் இல்லாததால் பலர் செயல்பாட்டு நேரத்தை குறைக்கவோ அல்லது உணவு பதார்த்தங்களை குறைக்கவோ கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது வியாபார நிலைத்தன்மையை மட்டுமல்ல, மலேசியாவின் சிறந்த உணவுக்குரிய இடமாக விளங்கும் மலேசிய உணவகங்களின் தோற்றத்தையும் வெகுவாக பாதிக்கிறது என்று டத்தோ சுரேஷ் மேலும் குறிப்பிட்டார். மலேசியாவிற்கு வருகை தரும் 2026ஆம் ஆண்டு நெருங்கிக் கொண்டு இருக்கும் இவ்வேளையில் பன்னாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையால் மலேசிய உணவகங்களின் தோற்றம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. தூய்மை, செயல்திறன் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றுக்கு பயிற்சி பெற்ற மற்றும் போதுமான மனித சக்தி தேவையை கடைசி நிமிடத்தில் திரட்ட இயலாது என்றும் தெரிவித்தார். இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 தொடங்கி 8:30 மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள், நன்மை பெறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து 11வது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வானது வருகின்ற 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சிராம்பான் அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது. 528 தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் 40,000 மாணவர்கள் இதுல பங்கெடுக்கிறாங்க. ஆன்லைன்ல 700 மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பான்ல பிசிக்கலா பங்கெடுக்கிறாங்க. இது அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல அங்கீகாரம் கொடுக்கப்படுது. அதே சமயத்தில் இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு 10 கண்ட்ரி நம்ம கூட கொலபரேட் பண்றாங்க. யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளும் ஒன்று. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும். ஆனா யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல், மனம், உயிர் ஆகிய 3 கூறுகளும் வலிமை பெறும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.